எல்லா உயிர்கிட்டும் நான் அன்பு காட்டுவேன், இது உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒரு முறை, வரைமுறை, அது உறுதி, அது கட்டுப்பாடு, அது ஒரு கொள்கை என்று பொருள்படும். இப்போ ராமலிங்க சாப்பிள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வகுத்ததே மக்கள் எல்லோரும் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். வேறு எந்த வகையில் முடியாது. ஜீவகாருண்யத்தை கடைபிடி. ஜீவகாருண்யம் என்பது ஜீவன்னா ஆன்மா, காருண்யம் என்பது கருணை. ஜீவத்தைவு தான் ஒரு மனிதனை நடை உயர்த்தும். அந்த ஜீவத்தைவு என்ன செய்யும்? முன் செய்த பாவங்களை நீக்கும், ஆன்மாவை பற்றி அறிய வைக்கும். ஆன்மா மாசுபடுவதற்குரிய காரணத்தை அறியும். ஆன்மா மாசுபடுவதற்கு காரணம் உடல் மாசு. உடல் மாசுக்கு காரணம் பசி. பசிக்கு காரணம் மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று இயக்கத்துக்கு காரணம் இயற்கை. இயற்கையின் காரணமாக மூச்சு காற்று இயங்குகின்றது. மூச்சு காற்று இயக்கத்தின் காரணமாக பசி வந்தது. பசித்த பின் உண்ணுகின்ற உணவும் இயற்கை. அந்த உண்ணுகின்ற உணவை